Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா போயிட்டு பையனையும் பாட்டி வீட்டில் இருக்கான் பையன். பையனையும் கொன்னுறாரு, அவங்க அம்மா பாட்டியையும் கொன்னுறாரு. அடிச்சு வெட்டி. இந்த பொண்ணு உயிர் தப்பி பொழைச்சி ஓடி வந்துருச்சு. விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நேராக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் கூட்டமும் கிடையாது, காலியாக தான் ஹோட்டல் இருந்திருக்கு. திடீரென மறைத்து வைத்திருந்து ஒரு கையளவு ஒரு கத்தி எடுத்து குத்துறாங்க. குத்திட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டோன்னா, நிலை குலைந்த பிறகு கடகடன் உள்ளே போய் பின்னாடி போய் இன்னொரு 4 பேர் வராங்க, ராடெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. ஓடிட்ட பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது இவர் வந்து பிராட் டெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆணவ படுகொலைகளுக்கு ஜாதியே கிடையாது, யாரா இருந்தாலும் இறங்கி வெட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா சாதி பெற்றோர் சாதி மதம் கடந்த ஒரு இந்த பிரச்சனையும் கூட இவர் வந்து ஒரு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர், அவங்க வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க. இதுவும் வந்து சாதி பிரச்சனையாக வந்து அவங்க ஃபேமிலி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இது வந்து கண்டினியூ ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. பண்ணும்பொழுது இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி, இந்த விஷயத்தை இப்படியே விட்டோன்னா இது வந்து ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயமாயிடும், நம்ம குடும்பத்திற்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விடும், நாளைக்கு அடுத்த கட்டம் வேற எங்கேயோ கூட்டுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏதாவது ஒரு டெர்மினேட் பண்ணி விட்டுருவோம், அடிச்சு விட்ருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கொலைகள் அதிகமாகிட்டே இருக்கு, இது மறுக்க முடியாது, மாற்று கருத்தும் முடியாது. 28ஆம் தேதி தருமபுரியில் தொப்பியாப்பா பிரியாணி கடையில், அதாவது கடைக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த கிரில் மாஸ்டர் வந்து வெட்டி கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகள் நம்ம எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து ஒரு ஆய்வு ஒன்று பண்ணி அந்த ஆய்வு வெளியிட்டார். அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில், அது நமக்கு தெரியவே தெரியாது, ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி நம்ம நினைப்போம், ஆனால் அதுவே ஒரு வகையில் செட்டிங்காக இருக்கும். ஆணவ கொலையாக தான் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும். தருமபுரி மாவட்டத்தில் இது ஃபஸ்ட்டு கிடையாது. ஏற்கனவே தருமபுரியில் வந்து ஒரு அதிமுக பிரமுகர் என்ன பண்ணாருன்னா, கடந்த ஆண்டு 2023 ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன், 23 22 அந்த எண்டு அந்த டைமில் என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, அவருடைய மகன் ஒரு பெண்ணை வந்து காதலித்தார் அப்படின்றதுக்காக, மாற்று சாதி பெண்ணை வந்து அவர் காதலித்தார்ன்ற காரணத்திற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா போயிட்டு பையனையும் பாட்டி வீட்டில் இருக்கான் பையனையும் கொன்னுறாரு, அவங்க அம்மா பாட்டியையும் கொன்னுறாரு. அடிச்சு வெட்டி. இந்த பொண்ணு உயிர் தப்பி பொழைச்சி ஓடி வந்துருச்சு. அப்போ சொந்த மகனே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மாதிரி வந்து தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு விஷயங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் அது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னதாகவே ஒரு வரலாறு எடுத்து பார்த்தோன்னா, நம்ம வந்து இந்த கேஸ்லேருந்து வரலாம். அதாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது ஒரு காதல் ஜோடி வந்து இது பண்ணி விட்டாங்க இல்லையா, அந்த கோயம்புத்தூர் பகுதியில், அந்த வழக்காக இருக்கட்டும். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில் ஒரு வழக்கு, லேட்டஸ்ட்டாக வந்து திருப்பூரில் வந்துட்டு அந்த பொண்ணு வேலை செய்து ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து பையன் வந்து வேற ஒரு சாதியை சார்ந்தவங்க அப்படின்னும் போது ஒரே ஸ்கூலில் படிக்கும்போது திருப்பூர் காவல்துறை ஆய்வாளர் வந்து பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணிடுறாரு, பொண்ணை அப்பா கூட அனுப்பிச்சி விட்றாரு. பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணால், பொண்ணை ஃபயர் பண்ணி எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. 2023 அந்த சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில். அப்படின்னும் போது பல்வேறு, அவங்க வந்து பொண்ணு வந்து தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பகுதியை சார்ந்தவங்க. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு ஆணவ படுகொலை, இதுவும் ஒரு ஆணவ படுகொலை தான். ஏன்னு கேட்டால், ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு 5000 வந்து ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஆணவ படுகொலைன்னா என்னன்னு கேட்டால், குடும்பத்திற்கு ஒரு கௌரவத்திற்கு ஒரு இடுக்கை ஏற்படுத்துகிறது, குடும்பத்திற்கு தெரியாமல் கள்ள உறவு வைத்துக் கொள்வது, குடும்பத்திற்கு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகிறது, ஒரு நிச்சயம் பண்ணும்போது குடும்பம் வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணலானவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், எனக்கு அந்த பொண்ணு வேணாம், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஒரு கதையை எடுப்பாப்புல. அப்போ அந்த பையன் மீது வந்து நம்ம கௌரவத்திற்கு குறைச்சலாக, அது கௌரவ படுகொலை தான் அது. அப்போ கௌரவத்திற்கு ஒரு குலைச்சலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள், அவங்க சொந்தக்காரர்கள், அவர்களாம் வந்து இது வந்து தென் மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதற்கு இப்போ பல்வேறு சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு முன்வடிவம் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. இருந்தாலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசியல்வாதிகள் வந்து நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டால்,
ரொம்ப எல்லாமே அரசியல்வாதிகள் போது எல்லாமே தெரிஞ்சு தான் அவன் அரசியலுக்கு இருப்பான். ஆமா. அப்படி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நடைபெற்று இருக்கு. அரசியல்வாதிகள் என்ன பண்ணிட்டா சமீபத்தில் நிறைய நிறைய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் குறிப்பாக இந்த ஒரு படுகொலை ஆசிக், அந்த பையன் இறந்து போன பையன் பேர் ஆசிக், முகமது ஆசிக். ஆமாம், முகமது ஆசிக் வந்து அவன் இந்த ஹோட்டலில் வந்து தொப்பி வாப்பா ஹோட்டலில் வந்துட்டு புதிதாக 2 வாரங்கள் தான் ஆச்சு அந்த ஹோட்டல் திறந்து. அதில் வந்து கிரில் மாஸ்டராக வேலை செய்கிறார். கிரில்னா இந்த கிரில் சிக்கன் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணார், ஓமலூர் பகுதியை சேர்ந்த ஒரு சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர், ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணை வந்து காதலிப்பதாக 2 ஆண்டுகளாக இருவரும் காதலிப்பதாக தான் சொல்கிறாங்க. காதலிச்சதாக ஒரு குற்றச்சாட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் வீட்டாருக்கு முகமது ஆசிஃபினுடைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுடைய மகளை வந்து என் மகன் வந்து காதலிக்கிறார், நம்ம உட்காந்து பேசி அது ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசின மாதிரியும். அதற்கு பிறகு ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அண்ணன் தம்பிகள்லாம் இருக்காங்க, இரட்டை சகோதரர்கள்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நாங்கள் அது மாதிரிலாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. இருந்தாலும் இது வந்து கண்டினியூ ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. பண்ணும்பொழுது இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பல யோசனை, எங்கே இருக்காப்புலன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப்லாம் நடக்குது, முடியல. அப்படின்போது இறுதியாக அவங்களுக்கு வந்துட்டு இங்கே தொப்பி வாப்பா கடையில் வந்து இவர் வந்து வேலை செய்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சோன்னா, குறிப்பாக அன்றைக்கி 28 ஜூலை 28 என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சகோதரர்கள் மற்றும் இன்னும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எப்படியே விட்டோன்னா இது வந்து ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயமாயிடும், நம்ம குடும்பத்திற்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விடும், நாளைக்கு அடுத்த கட்டம் வேறு எங்கேயோ கூட்டுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையே அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஏதாவது ஒரு டெர்மினேட் பண்ணி அடிச்சு விட்ருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்தோன்னே ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், பல்வேறு வழக்குகள் நம்ம பார்க்குறோம். அது தொடர்ச்சியாக இப்போ ஐநாவுடைய அறிக்கையாக இருக்கட்டும், பல்வேறு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், பல்வேறு அறிக்கைகள்லாம் தயார் செஞ்சுருக்காரு. ஃபுல்லாகவே ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பெரியூஸ் பண்ணியிருக்காரு. எந்தெந்த சாதிகளுக்கு எதிராக எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இந்த ஆணவ படுகொலையுடைய பேஸ் என்ன, இப்படி வந்து ஒரு பெரிய ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இது எல்லாருக்குமே தெரியும். ஊடகங்களில் படிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் செய்கிறோம். நம்ம வந்து 2024க்கு போயிட்டோம், நம்ம வந்து என்ன கேட்டால் விண்வெளிகளை ஆள் அனுப்புகிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்லாம் நம்ம பேசிக்கிறோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சமூக வலைதளங்கள் இன்றைக்கி பயன்பாட்டில் ஃபேஸ்புக் வந்து உலகத்திலே அதிகமாக பயன்படுத்துகிறது நம்ம தான், ட்விட்டர் அதிகமாக பயன்படுத்துறது நம்ம தான், இன்ஸ்டாகிராம் அதிகமாக பயன்படுத்துறது நம்ம தான். அதில் 10 பைசா காசு வருதா என்னன்னு தெரில, ஆனால் அது உள்ளே எவனாவது ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருப்பான், அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். காதில் ஒன்று வச்சுருக்கேன். இப்போல்லாம் நான் நிறைய இடத்துல வியப்படைகிறேன். 2 ஃபோன் வச்சுருக்காங்க. ஒரு ஃபோனில் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கான், ஒரு ஃபோனில் அந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்கான், யூடியூப்பை கேட்டுக்கிட்டு இருக்கான். பல இடங்களில் அதை பார்க்குறோம் நம்ம. அப்போ அவனுடைய சிந்தனை, நீ ஒன்று டான்ஸ் ஆடி நீ ஒரு பாட்டு பாடி ஏதோ ஒன்று போட்டால் கூட சந்தோஷம், எவனோ பாட்டு பாடுறதையும் எவனோ ஆட்டம் போடுறதையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுருக்கிறது. பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப அவசியம். அதிலே மூழ்கிடக்கூடாது. அதிலே மூழ்கிடக்கூடாது. அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு போகிற காலகட்டத்தில் தான் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலத்திலே பார்த்தீங்கன்னா 20-25க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போ இந்த குறிப்பாக இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த பெண் வீட்டாராக இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் தம்பிகளுக்கு அவங்க வந்து ஒரு பேரோடு இருக்க ஒரு வசதி வாய்ப்பு படைத்த ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்னென்னு கேட்டால், இவர்கள் வந்து இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் இதில் சாதியெல்லாம் பாருங்கள், ஜாதி மேட்டரே கிடையாது. ஜாதி எல்லா இடத்துலையுமே ஜாதியை பற்றி பேசுகிறான் போகிறான் வரான். ஆனால் குறிப்பாக இது மாதிரி வந்துட்டு இந்த ஆணவ படுகொலைகளுக்கு ஜாதியே கிடையாது. யாராக இருந்தாலும் இறங்கி வெட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பல வழக்குகளில் பெண்ணை, நான் சொன்ன அந்த பெண்ணை வந்து எரித்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அப்படின்னா தஞ்சாவூரில் அந்த பொண்ணு திருப்பூரில் அது பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போடுறாங்க. காவல் நிலையத்தில் போய் பேசுகிறாங்க. பேசி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வராங்க. உடனே நிப்போமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மேஜர் தான். நிப்போமா, அப்பா அம்மா கூட போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 1 வாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இவன் பின்னாடியே அந்த சினிமாவில் வர்ற மாதிரி பைக் எடுத்துன்னு பின்னாடியே வந்திருக்கான். அடிச்சு துரத்திருக்காங்க இவன் என்ன பண்ணுறாங்க கேட்டால் வருத்தப்பட்டு வீட்டில் போயிருந்துறான். ஒரு 3 நாள் கழிச்சு தொடர்புலேயே இல்லை இந்த பொண்ணு. எப்படி ஒரு லைன் எடுப்பான்ல, அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் தெரியும் லைன் எடுத்து பார்த்தா தெரியல, அந்த பொண்ணே காணா அப்படின்னும் போது இவன் உடனே போய் ஒரு புகார் ஒன்று காவல் நிலையத்தில் கொடுக்குறான். நான் கல்யாணம் பண்ண என் மனைவியை காணா, அவங்க வீட்டில் போய் காவல்துறை தான். அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்டே பண்ணாங்க அந்த டைமில். அப்போ வந்து அந்த பொண்ணை காணான்னு தேடும்போது தான் விசாரிச்சா என்ன தெரியுது, 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எரிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய், தந்தை, மாமா, சித்தப்பா இவரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி
சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை வளர்த்து கொண்டு வந்து. இருந்தாலும் கூட இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சில இடங்களில் பெற்றோருடைய ஆதங்கம் வேறங்க. பெற்றோருடைய ஆதங்கம் என்ன, யார் என்னன்னே தெரியாமல் நம்ம அந்த பொண்ணை கொடுத்துட்றோம். பொண்ணை கொடுத்துட்ட பிறகு 2 வருஷத்தில் 2 குழந்தைய பெற்று அது பாட்டுக்கு வந்துடுது. வந்து எத்தனையோ வழக்குகளில் இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களில் பாருங்க, காதல் திருமணங்கள் செய்த பல்வேறு வழக்குகள் அங்கே வந்துருச்சு. மானே தேனே எல்லாமே பொன்மானே, காதல் திருமணம் தான். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லி பாடின பாடல்கள் பாடி காதலித்தவர்களும் வந்துட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னு பார்க்கும்போது சரிசமமாக இருக்குது. சரிசமமாக நீதிமன்றங்களில் குவிகின்ற குடும்ப நல வழக்குகள், விவாகரத்து கேட்டு வருகின்ற வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை பெற்று அந்த பையனை பெற்று இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு, இவங்க சரிப்பா வளர்ந்துட்டான், எங்கேயோ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறான், எங்கேயோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு போது, சரி நான் லவ் பண்ணுறேன், சரி பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இவன் என்ன பண்ணுறான், 1.5 வருஷத்துலேயே என்ன பண்ணுறான், மனக்கசப்பு ஏற்படுகிறது. அந்த பொண்ணு செல்ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய நேரம் பார்க்குது, இந்த பையன் செல்ஃபோன் பார்க்குறான், நிறைய பொண்ணுங்கள் கூட மெசேஜ் அனுப்புகிறான். இப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள் நிரம்பி வழிகிறது. இதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ நிரம்பி வழிகின்ற பொழுது காதலித்து திரும்ப 7 வருஷம் 8 வருஷம் காதலித்தோம் சார், கல்யாணம் ஆனால் 1.5 வருஷத்தில் பிரிஞ்சுட்டோம் சார்ன்றான். இப்படி ஆட்கள் வராங்க. அப்போ இது மாதிரி ஆட்கள் வந்து நீதிமன்றத்திற்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, கூட வயசான அப்பா அம்மாவை தான் கூப்பிட்டு போகிறாங்க. எத்தனையோ வழக்கில் நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு பக்கம் குழந்தைகள் வேற பாதிக்கப்படும், குழந்தைகள் வேற பாதிக்கப்படுது. அம்மா அப்பாவுக்கு போறது. ஆமாம், அதுக்கு போயிட்டு நம்ம கஸ்டடி ஆஃப் த சைல்டுன்னு ஒரு பெட்டிஷன் போட்டு, கஸ்டடி வந்து நீ பிள்ளைய நீ எத்தனை நாள் வச்சுக்கிற, பிள்ளைய நான் 1 வாரம் வச்சுக்கிறேன், 10 வாரம் வச்சுக்கிறேன், எவ்ரி சாட்டர்டே போய் அந்த கோயிலில் பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய சட்டச்சிக்கலை உருவாக்கும் போது பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம். இது நிறைய நடக்குது. இது நிறைய நடக்கும்போது பெற்றோர்களுக்கு ஒரு பயம். இது சாதி கடந்த ஒரு பயமா இருக்கு. எல்லா சாதி பெற்றோர், சாதி மதம் கடந்த மதம் கடந்த ஒரு இந்த பிரச்சனையும் கூட இவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், அவங்க வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க. இதுவும் வந்து சாதி பிரச்சனையாக வந்து அவங்க ஃபேமிலி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஏன்னா இஸ்லாமில் இருக்கும்போது அந்த பொண்ணை இஸ்லாமில் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமியாக இருக்கும்போது இவங்க வந்து கன்வர்ஷன் கேட்கும்போது அவங்க அந்த பொண்ணு கன்வெர்ட் ஆகி தான் ஆகணும், ஏன்னா அந்த பையன் வேணும்னா. அப்போ இப்படி இடர்பாடுகள் இருக்குது. அப்போ பெற்றோர் பேரண்ட் சைடில் இருந்து பார்க்கின்ற பொழுது படித்தவர்கள் அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஸ்ட்ரெயிட்டாக நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. கல்யாணம் ஆகி 6 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்துடுது. கலப்பு திருமணமாக இருந்தாலும் கூட வழக்குகள், பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் கொட்டி குவிஞ்சு கிடக்கு. இது ஒரு சைடில் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ பேரண்ட்டுடைய ஆதங்கம் அப்படின்னு வரும்போது அதை கேட்குற மனநிலையில் இன்றைக்கி பசங்க கிடையாது. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. இன்றைக்கி பல பேரை நம்ம பார்க்க முடியுதுன்னு கேட்டால், சார் தட் இஸ் மை எக்ஸ் லவ் சார் அப்படின்றான். என்னடா அது எக்ஸ் லவ்னு கேட்டால், நான் அது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் சார், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு லவ் சார், காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஒரு லவ் சார், 3rd இயரில் ஒரு லவ் சார்ன்றான். இது எப்படி இப்படிப்பட்ட லவ்கள் எல்லாம் வரும்ன்றது நமக்கு தெரியல. அப்போ இவனுடைய மனநிலை மாறிக்கிட்டே போகுது. அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த அழகாக இருக்கா, ஓ சூப்பர், இது நல்லா இருக்குமே, இதுக்கு ஒரு லவ் சொல்லுவோம். அடடாடா 3rd இயரில் இது ரொம்ப அழகாக இருக்கு, இப்படி போயிட்டா. அதே மாதிரி இவங்களுடைய மனநிலை மாறிடுச்சு. இந்த சமூக வலைதளங்களில் பார்க்குறது, செய்திகள், இது எல்லாத்தையும் கேட்கின்ற பொழுது நீங்கள் நல்லா பாருங்களேன். பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் பாரதியார் கோட்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது, அப்துல் கலாமுடைய அறிவுரைகள்னு ஒரு விஷயங்கள் இருக்குது, பாரதிதாசனை பற்றி இருக்குது, பெரியாரை பற்றி இருக்குது, கார்ல் மார்க்ஸை பற்றி இருக்குது. இதெல்லாத்தையும் இப்போ கம்மியாக தான் பார்க்குறான். இதில் லைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 லைக்ஸ் 10 லைக்ஸ் தான் வருது இதுக்கு. அதே வந்து ஒரு ஆபாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 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 டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அந்த டான்ஸ் வந்து ரொம்ப அதை ரெஸ்ட்ரிக்டட் விஷயமா இருந்தால் கூட அது உள்ளே போய் அதை ஆய்வு பண்ணுறா, அதில் 1.5 லட்சம் லைக்ஸ் வருது, வியூ பார்த்தா 2 மில்லியன் வியூ வருது. அப்படின்னும் போது அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகுது. அப்படின்னும் போது சமூக ரீதியாகவே அவன் மாறிட்டான், மனிதன் மாறிட்டான். அப்படின்னும் போது பேரண்ட்டுக்கு ஒரு பயம் வந்துடுது. குழந்தையிலேருந்து குளிப்பாட்டி பால் ஊட்டி சீராட்டி பையனையோ பொண்ணையோ வளர்த்து இவங்க கொண்டு வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட இஷ்டத்திற்கு, அதாவது மேலை நாடுகள்லாம் பார்க்கின்ற பொழுது அவங்க ஒரு வயசுக்கு வந்துட்ட பிறகு அவங்களே பார்த்துன்னு தோற்றி அமைச்சிடறான், நீ எப்படியோ வாழ்டா போடன்றான். ஆனால் இங்கே நம்ம வந்து சட்டத்திட்டங்கள் மாறினாலும், அரசியல் கட்டமைப்பு மாறினாலும், ஆட்சிகள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும் இந்த காட்சிகள் மட்டும் மாறுறதே கிடையாது. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல. ஆமாம், கலாச்சாரம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், அது திமுக பீரியடாக இருக்கட்டும், அதிமுக பட்டும், இவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டே அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த கொலைகளை வந்து தடுப்பதற்கான இது இல்லாமல் போயிடுச்சு, ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் பெங்களூர்லேயே அது மாதிரி சம்பவங்கள் 2-3 நடந்துச்சு. நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், ஹரியானா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் எல்லா இடங்களிலும் இந்த ஆணவ படுகொலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதற்கு தனிப்பட்ட சட்டங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரும் பொழுது தான், ஏன்னா இதுவும் ஒரு மர்டர், இது ஒரு கொலை, ஆணவ படுகொலை அப்படின்னு பேரை வச்சுறேன். ஆணவ படுகொலைனா என் குடும்பத்திற்கு ஒரு அவப்பேர் வரப்போகுது, என் குடும்பத்திற்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்படுத்த போகுது, என் குடும்பத்தை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. வெளியில எல்லாம் சொல்லுவான், இப்போ ஊருக்காரனை வந்து என்ன பண்ணுவான், அதை ஊருக்கு 1000 வாயின்னு சொல்கிறான் பாருங்க. அப்போ அவன் 1000 விதமாக பேசுவான்.
அவன் வீட்டிலே 1008 பிரச்சனை இருக்கும். அப்போ இதையெல்லாம் வந்து சிந்திக்கின்ற பொழுது தான் அந்த பெற்றோரோ அந்த 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 பெண்ணுடைய அண்ணனோ இல்லை அந்த பையனுடைய ஃபேமிலியோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற பொழுது நம்ம ஏன் கொண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு கிரிமினல் விஷயத்துக்குள்ளே அவங்க திங்க் பண்ண போகிறாங்க. குறிப்பாக முகமது ஆசிக்கோட விஷயத்தை பொறுத்தவரையிலும் முகமது ஆசி காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காதலிச்சிருக்காப்புல. காதலிச்ச பிறகு இந்த விஷயம் குடும்பத்தார் வரையும் போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதில் இந்த இஸ்லாம் முறைப்படி திருமணம் அப்படின்றது வந்து காதலிக்கணும் நிறைய இடங்கள். இப்போ கூட நம்ம ஒரு விஷயம் ஒன்று பேசணும், கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவராக அந்த பையன் வந்து நான் ஹிந்துவாக தான் இருப்பேன்ட்டான், பொண்ணு நான் கிறிஸ்டினாக தான் இருப்பேன்ருச்சு, நான் கன்வெர்ட் ஆக மாட்டேன்னு பொண்ணு சொல்லிச்சு, பையன் நானும் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆக மாட்டேன்ட்டான். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டில் பண்ண முடியுமானா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் கிறிஸ்டினாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது வந்து வேறு மற்ற மேரேஜ் ஆக்டில் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை முகமது ஆசிக் இஸ்லாமியராக இருக்கின்ற பொழுது பூர்வீகமாக இஸ்லாமியாக இருக்கிறவங்க வரும்போது அவங்க திருமணம் செய்யும்போது அந்த பொண்ணு இஸ்லாம் மதத்துக்கு மாறி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்படி நம்ம ஆர்த்தடாக்ஸாக இந்த பொண்ணை கொண்டு வந்துட்ட பிறகு இந்த பொண்ணு இஸ்லாம் மதத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இது நம்ம குடும்பத்திற்கு ஒரு அவப்பெயர் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த குடும்பத்தினர் எடுக்கிறாங்க. பெற்றோர் இதை விவாதிக்கின்ற பொழுது ரொம்ப மன வருத்தப்படும் போது எப்பயுமே பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின் போது குடும்பத்தினர் ஃபீல் பண்ணுறாங்கன்னும் போது அது அடுத்த கட்டம் தான் பசங்க யோசிப்பாங்க, என்னன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கும்பொழுது இந்த சித்த மருத்துவர் அந்த டாக்டருடைய அண்ணன்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்வின்ஸ் போல இருக்குது, அவங்க ஒரு முறை மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம், ட்வின்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இது அப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நேராக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் கூட்டமும் கிடையாது, காலியாக தான் ஹோட்டல் இருந்திருக்கு. ஒருவர் போய் அவரை வந்து என்ன பண்ணுறாரு, உட்காருன்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டால் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க, திரும்பிப்பாரும் உட்காரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காராமல் அப்படியே அவர் கொஞ்சம் அப்படி எஸ்கேப் ஆக மாதிரி பார்க்கும்போது திடீரென மறைத்து வைத்திருந்து ஒரு கையளவு ஒரு கத்தி எடுத்து குத்துறாங்க. குத்திட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிலை குலைந்த பிறகு கடகடன் உள்ளே போய் பின்னாடி போய் இன்னொரு 4 பேர் வராங்க, ராடெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. அடித்துக்குள்ளே முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வழக்கு தான் போல இருக்குது, ஏதோ பணம் கொடுக்குற வழக்கு, இல்லை ஏதோ ஒரு கூலிப்படை சமமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் அங்கே அடித்த அடியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு கேட்டால் குட்டிரும் பிள்ளைமா விடுறாரு. இவங்க ஓடிடுறாங்க. ஓடிட்ட பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது இவர் வந்து பிராட் டெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதை விசாரிக்கும் பொழுது தான் யாரா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் அவங்க குடும்பத்தினர் சொல்லுவாங்களா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இந்த பையன் லவ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு த்ரெட் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டால் அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய ஃபேமிலி வந்து இந்த ஸ்டெப்பை எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சவங்க தான் இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்றதே வெளியில் தெரிய வந்துச்சு. அப்போ தொடர்ச்சியாக இந்த 2023 பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் ஐநா சபைக்கு சொன்னதை நம்ம சொல்லியிருக்கோம். ஐநா சபை என்னுடைய அறிவிப்பின்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையின்படியே ஆண்டுக்கு 5000 ஆணவ படுகொலைகள் நடக்குது அப்படின்றான். எங்கே வேர்ல்டு ஃபுல்லாக சொல்கிறான் அவன். ஆமாம், ஆனால் அந்த புள்ளி வரமே கொஞ்சம் தப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பல்வேறு கணக்கு வழக்கிலே வராது, பல்வேறு விஷயங்கள் பேசி முடியல. அது ஆணவ கொலை தான் வெளில தெரியாம இருக்கும்ல. ஆமா, அதுதான் பல்வேறு வழக்குகள் வந்து என்னன்னு கேட்டா மூடி மறைக்கப்படும். நிறைய வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாதி ரீதியான பேச்சுவார்த்தை பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறோம், போனது போச்சு விடுங்கப்பா எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்றோம். ஆனால் இந்த வழக்கு காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இமிடியேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம், எஜுகேட் பண்ணி சொல்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனால் என்னென்னு கேட்டால் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏங்க பாதிக்கப்பட்டு எங்களுக்கு தெரியாதாங்க, எங்கள் குடும்பம் கௌரவமான குடும்பம், ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க காதலர்களை இப்படி பிரிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காதலர்களை பிரிக்கிறது யாருடைய நோக்கமும் கிடையாது. ஆனால் அதன் தொடர்ச்சியாக இப்போ 2 குழந்தை 3 குழந்தை பிறந்து காதல் திருமணம் செய்தவர்கள்லாம் இன்றைக்கி டிவோர்ஸ் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்படும் பொழுது பேரண்டால் அதை சகிச்சிக்க முடியாத ஒரு சூழலில் போகும்போது தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்படுகிறது. காவல்துறையும் தீவிரமாக நாங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், அரசாங்கமும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கேன்றாங்க. பட் ஆனால் முகமது ஆசிக்கினுடைய படுகொலையை பொறுத்தவரையில் இவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னும் பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு வழக்காக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் போய் லவ் பண்ணிட்டு இவர் கூட்டிட்டு ஓடிட்டுலாம் போல, ஆமாம் நேரடியாக அந்த வீட்டுக்கு தகவல் சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அப்படின்னும் பொழுது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஒரு செகண்ட் தானே யோசிக்கிறது, ஒரு செகண்ட் தவறாக யோசிச்சாலே போதும். அப்படி ஒரு செகண்ட் யோசிக்கும் பொழுது என்ன கேட்டால் இவங்களை பிரிப்பது கடினம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த 2 பேரும் பிரிப்பது கடினம், இவங்க நாளைக்கு என்ன ஸ்டெப் வேணால் எடுக்கலாம், இவ்வளோ தைரியமாக இங்கே பேசிட்டாங்களே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா
பெரிய அவமானம் ஆகிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு இதே பண்ணி தொலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படுகொலை செய்து இன்றைக்கு அந்த குடும்பம் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வழக்குகளை வந்து என்ன தீவிரமாக விசாரித்து குற்றவாளிகள் நாங்கள் கைது செய்கிறோம். ஏன்னா ஆணவ படுகொலை அப்படின்றது ஒரு பழிக்குப்படி படுகொலை பார்த்துட்டோம். அதே மாதிரி என்ன கேட்டால் கூலிப்படை படுகொலைகள் பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஆணவ படுகொலைன்றது என்ன கேட்டால் தொடர்ச்சியாக ஆண்டுகள் தோறும் ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. ஐநா சபையும் ஒரு குறிப்பை தூக்கி போடுறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்திருக்கும். அது அந்தந்த ஒரு அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு அவப்பெயரை தானே உருவாக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த வழக்கை பொறுத்தவரையில் முகமது ஆசிக் இறந்து விட்டார். அவங்க குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மீது எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும், எங்கள் மகன் போயிட்டான் அப்படின்றதுக்காக அவங்க வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரத்துக்கு அந்த சைடு அந்த பொண்ணு காதலித்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத வந்து அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேலையே ஆகாதுமா இது அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி இதை பண்ணதுனால அந்த பொண்ணும் ஒரு வேதனையான ஒரு சூழலில் தான் மாட்டிட்டு இருக்கு. கண்டிப்பா சார், மீண்டும் மற்றொரு கூட சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.